இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 28, 2025 28/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள் வியாழக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் காலை 8:45 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி மாலை 5:58 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த அமிர்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ரிஷி பஞ்சமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுப கோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்துட்டு இருக்கு. ஒரு நெருங்கிய உறவு உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வை பகிர்ந்து கொள்வார். குடும்பத்தில் உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ திருமண வயதில் இருந்தாங்கன்னா, நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்து குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவர்கள் திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். சக பணியாளர்கள் விஷயத்தில் ஒற்றுமையை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்போ இல்லை உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக 2ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுனால உங்களுக்கு எடுத்த காரிய முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு பிடித்த சந்தோஷ நிகழ்வு நடக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் மனதில் இனமையாத நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடனை அடைக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகைக்கு. பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லை கொடுத்தாலும் அடங்கி போவார்கள். மிதுன ராசி. இன்று குழந்தை பாக்கியம் அல்லது வம்ச விருத்தி அல்லது பூர்வீக சொத்து, இது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகளால் மன நிறைவு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறதுக்கு பெரிய லாப ரீதியான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகளின் பாராட்டை, நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வேலையில் இருக்கிறங்களை பெறுவீர்கள். புனர்பம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களால ஒரு பெரிய சந்தோஷ செய்தி காத்திருக்கு. உங்களை திக்குமுக்காட வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய வகையில் இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு
வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால குடும்ப நிம்மதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்னைக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அரசாங்க ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முறையில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். இதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். கடன் உதவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு சமயோஜித புத்தியை கொண்டு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்ககிட்ட ஒரு இனம் புரியாத அன்பு பாசம் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க. அதாவது யாருக்கிட்ட உங்கள் பாசத்தை காமிக்கணும்னு இருக்கு. அதனால் தகுதியற்ற நபர்களிடம் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்தது. ஆயில்யம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய செலவு உங்களுடைய எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, மன நிறைவு தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மனச்சுமை விலகும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு கலைத்தவர்களும் பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் பறந்தோடக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவிலோ இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்திலோ நீங்கள் எடுத்த முடிவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு சிலருக்கு காரியம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அதனால் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. சிலருக்கு ட்ராவல் ஆகிறதுனால காரிய வெற்றி ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் தேவையற்ற சங்கடத்தை ஏற்படுத்தும். கன்னி கஜகேசரி யோகல் ஸ்தானத்துக்கு ஏற்ப 2-10க்கு அதிபதிகள் 2-10க்கு சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குச்சாதுரியின் மூலமாக வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்திற்கு வார்த்தை சாதுரியத்தை பற்றி புதிய வேலையில் சேர்க்கொண்டான யோகம் என்ற சிறப்பான நாள். இன்னைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுடைய சாமர்த்தியமான பேங்க உங்களுக்கு போட்டிவாக இருக்கும். குடும்ப உறுப்பினர் செயல்படுவாங்க. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறவர்களுக்கு இந்த ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான தாயார் மூலமாக உங்களுக்கு அவர் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். சித்திரத்தர்களுக்கு நிலந்த முதலீடு குடும்ப சத்தை அதிக உண்டான ஏற்படுத்தி நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க இல்லை விவசாய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்கன்னா உங்கள் கூட இருந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க விலகி சென்று உங்களுடைய சாமர்த்தியத்தை அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, ராசியில் சந்திரன் 2ஆம் இடத்ததிபதி விரயத்தில் இருக்கிறனால வீண் செலவுகள் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு இதுவரை கிடைக்காத இருந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான பாக்கியத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினர் திருமண யோகம் சமயம் பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தை பற்றிய கவலைகள் விலகும். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு செலவு இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஈர்ப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும். வார்த்தைகளால் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தை விரயங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கோபத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கடமாகும். பொறுமை காப்பது தலையாய மருந்தாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதை பண்ணுறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால
நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எண்ண விரயங்களே உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதன் மூலமாக உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும். எதிரிகளுக்கு தர வேண்டிய பழைய பாக்கிகளை செட்டில் செய்வீர்கள். அதை செட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். தாயார் சம்பந்தமான விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதில் முதலீடுக்கான செலவுகளாக இருக்கும். அதனால் எதிர்கால திட்டங்களை வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசி. இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் கூட பிறந்த அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அண்ணன் இருக்கிறது எவ்வளவு விசேஷம் அப்படிங்கிற அனுபவபூர்வமாக உணர்த்தக்கூடிய வாய்ப்பு. கூட பிறந்தவங்களுடைய பலம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும். இதனால் உங்களுடைய நிம்மதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு முடிஞ்சதுன்னா அண்ணங்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அண்ணங்கிட்ட வாய் விட்டு அழறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்தோஷ அனுபவங்களால் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பின் மூலமாக சரியாக செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் கூடுகின்ற பதவி ஏற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகள் அல்லது சுடுசொற்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏளனம் பேசியவர்களே மரியாதை உயர்வு ஏற்படுத்துவார்கள். மகர ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலுக்காக வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் அடைபடுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சார்ந்த வேலையில் அல்லது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக அலைச்சல் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை உங்களுடைய சேமிப்பை வச்சு அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி அல்லது பங்காளிகள் வழியில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கி அலைச்சல் இருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக உங்களுக்கு மைண்டு டைவர்ட் ஆகிடும். அதனால் கடந்த காலத்தில் நடந்த குடும்ப சங்கடங்கள் மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்றைக்கி உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. கும்ப ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக குரு பார்வையில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடன் பிறந்தோரின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பங்காளி சண்டையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக முதலீடு பண்ணி தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வார்த்தைகளிலால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகள் தொல்லை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய மற்ற விஷயத்தில் காம்படிட்டர்ஸ் பிரச்சனைகள்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணக்கூடிய நபர்கள், இரும்பு சம்பந்தமான வேலை பண்ணுறவங்க, கேட்ரிங் சம்பந்தமான வேலை பண்ணுறவங்க, ஆசாரி தொழில் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல செல்வாக்கான நபர்களுடைய தொடர்பு கிடைக்கிறதுனால உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். மீன ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் யார்கிட்ட பேசினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில இடத்துல பேசாமல் இருக்க முடியாதுன்னா மேம்போக்காக பேசி வார்த்தையை போனமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை அலசி ஆராய்வதை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற முரண்பாடுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும், வருமானத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கோபத்தில் இருக்காங்க, நீங்கள் விதண்டாவாதம் பேசுகிறீங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் கஸ்டமர்ஸ் கிட்ட கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.